இங்கே படுத்துக்கிட்டு இருக்கானே அவன் பேர் தாங்க வீரா. அதாவது நான் தான் அது. அடுத்து என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியாமல் எப்படி தூங்கிட்டு இருக்கேன் பாருங்கள். இவன் தாங்க என் ஃப்ரெண்டு, பேர் ஹரிஸ். சிபிஐயில் சீக்ரெட் ஆஃபீஸராக வேலை செய்கிறான். ஹலோ, சொல்லுங்க. ஐயோ என்னையா நீ இப்போதாயா ஒரு கேஸை முடிச்சா, அதுக்குள்ளே இன்னொரு கேஸா? ஸோ இப்போதாயா ஜாகிங் போக வந்தேன். இரியா வீட்டுக்கு போய்ட்டு என்னென்னு பார்க்குறேன். வாட்ஸ்அப்பில் கேஸ் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடு. இந்தாங்க டீ, சார் உங்களை கூப்பிடுறாரு. என்னையா வேலைக்கு ஒன்றும் வர மாட்டேற, வேலையை ஒன்றும் பார்க்க மாட்டேற, இப்படியே பண்ணிட்டு இருந்தேன், வேலையை விட்டு தைக்கிறவேன். இவர் வேற நிலைமை புரியாமல் பேசிக்கிட்டு இருக்காரு. சார் பார்க்க வர சொல்லியிருந்தீங்க. வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க. சரி, என்ன மாதிரி கதை வச்சுருக்கீங்க? சார் அதாவது அந்த கதையோட கண்டென்ட் வந்து சைக்கிள். சொல்லுங்கள் சொல்லுங்கள். ஐயோ இந்த கதையில் எடுக்க முடியாது, போயா முத வந்துட்டான் கதை. இல்லை சார், ஒரு சான்ஸ் கொடுங்க சார், வேறு கதை ட்ரை பண்ணுறேன். ஐயோ வெளியே போயா முத வந்துட்டான் சும்மா. நான் பார்த்த ஃபஸ்ட் ப்ரொடியூசரை என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. செகண்டாக இந்த ப்ரொடியூசர் கம்பெனிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி தான் என்னை வர சொன்னார். ஆனால் இவர் என்னை பார்க்க இஷ்டம் இல்லாமல் என்னை இப்போ வர ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஹலோ ஹரிஸு, கேஸ் விஷயமா எதுவும் பிஸியாக இருக்கியாடா? இல்லைடா, மூட் அவுட்டாக இருக்குது, டீ குடிக்க போக தான்டா கேட்டேன். இந்த நம்ம எப்பவும் போகலாம்டா டீ கடை, அந்த டீ கடைக்கு வந்துடுறா. ஏதோ பேசணும்னு சொன்னீங்களா, என்னது? ஆமாண்டா, ஆமாம். அது டேரக்டர் ஃபீல்டுக்குள்ளே போகிறதுக்கு நிறையா ப்ரொடியூசர் கேட்டிருந்தேன். அதுக்கு எல்லாருமே வேணாண்டான்டா சொல்கிறாங்க. அதான் உன்கிட்ட பேசுகிறக்காண்டி வர சொன்னேன். சரி, கதையே சொல்லி கேட்போம். உன் கதையும் என்னோட கேஸும் ஒரே மாதிரி இருக்குடா. என்னடா சொல்கிற?